அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நான் வேலனை பிரதேச சபையால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு கடைத்தொகுதி சம்பந்தமான பிரச்சனையை தான் இதில் நாங்கள் கதைக்க வந்திருக்கிறோம். 2018 ஆண்டு 7ஆம் மாதம் அளவில் 2018 ஆண்டு பிரதேச சபை கூடினது. 7ஆம் மாதம் அளவில் ஒரு அபிவிருத்தி நோக்கோட ஒரு தூர நோக்கோட இந்த கடத்தொகுதி ஒன்று கட்டணும் சொல்லி ஒரு தீர்மானம் ஒன்று சபைக்கு கொண்டு வரப்பட்டது. அது 2020ஆம் ஆண்டு நிதி அனுசரணையுடன் இந்த கடத்தொகுதி புதிதாக கட்டப்பட்டது. ஆனால் இந்த கடத்தொகுதி கட்டப்பட்டு அது கடை நடத்தியவர்களுக்கு கையளிக்க முடியாத நிலையில் இன்று காணப்படுகிறது. ஆனால் நமது பிரதேச சபையிலே இறுதியாக இடம்பெற்ற கூட்டத்தில் நாங்கள் 19 பேரும் கட்சி பேதமின்றி 19 தவிசாளரை தவிர்த்து 19 பேரும் நாங்கள் ஒன்றிணைந்து நடத்தியவர்களுக்கே நாங்கள் இந்த கடையை வழங்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு நாங்கள் இந்த சபையில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியிருந்தோம். ஆனால் அது இன்று வரையும் அது சாத்தியமாக்கப்படவில்லை. காரணம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆரம்பத்தில் நாங்கள் இது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருந்த போதும் ஒரு சில பேர் அரசியல் ஒரு லாபத்திற்காக தென்னிலங்கையை சேர்ந்த ஒரு சில அந்த கட்சி பேதம் பார்த்து அதை கொடுக்க முடியாத ஒரு நிலையில் அது குழப்பத்தை ஒன்று கொண்டு வந்தவர் என்றாலும் அதையும் தாண்டி நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் தீர்மானங்கள் எடுத்து பல்வேறுபட்ட முறையில் நாங்கள் முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் நமது செயலாளர் டக்ளஸ் தேவானந்தோட தொடர்பு கொண்டு இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம். 75% அது நிறைவு செய்யும் வகையில் அது நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்த வேளையில் மீண்டும் அதை குழப்பத்தில் கொண்டு வந்து அதை சட்டம் நடவடிக்கை எடுக்கும் என்று நீதிமன்றத்துக்கு சென்றுள்ளார்கள். ஆனால் நீதிமன்றத்துக்கு சென்ற விடயத்தில் சட்டம் தான் அது முடிவெடுக்க வேண்டி வரும். ஏனைய கடைகள் தொடர்பாக உண்மையிலே அது நடத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைய எமது செயலாளர் நாயகமும் அந்த ஒரு முடிவுலாம் இருக்கிறார். ஆனால் அதற்கான நடைமுறைகளை எமது கடைத்தொகுதியை சேர்ந்த கடை நடத்துனர்கள் ஒன்றிணைந்து பயணிப்பார்களாக இருந்தால் அதை மீண்டும் எம்மால் தான் அதை செய்ய முடியும் என்றது எங்களுடைய நிலைப்பாடும் எமது கொள்கையும். அதே போல நேற்றைய தினம் கூட ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. தையிட்டிக்கு வந்திருந்தார்கள். ஆனால் தையிட்டியில் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. அவர்கள் தீர்க்கப்படாத என்ற நிலப்பாடும் இருக்கிறது. என நீங்கள் ஊடகம் வாயிலாக கண்டிருப்பீர்கள். ஒரு பொதுமக்கள் பிரச்சனையை ஒரு ஊடகத்துக்கு வெளிப்படையாக கூற முடியாமல் ஓடி ஒழித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனையை எம்மாள் அதாவது இதுவரை காலமும் பிரதேச சபை நடத்திய எம்மாள் தான் இதை செய்ய முடியும் என்பது எங்களுடைய கருத்து. நாங்கள் தொடர்ந்து இந்த கடத்தொகுதியை நடத்தியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். அதே நேரம் இதற்கு கடைக்காரர்கள் தாம் இதை டெண்டரில் விடுவதாக இருந்தாலும் தமக்கு முன்னுரிமையாக நீங்கள் எவ்வளவு பணத்தொகை கேட்கிறீர்களோ, அதாவது டெண்டரில் நீங்கள் எவ்வளவு தொகையை கேட்கிறீர்களோ அதை செலுத்தி எடுப்பதற்காகவும் தயாராக இருக்கிறார்கள். அதற்கான ஆவணத்தையாவது செய்து தரும்படி உயர் அதிகாரிகளிடமும் ஏனையர்களிடமும் அன்பாகவும் பணிவாகவும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் என்ற வகையில் உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.